ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு திருநெல்வேலி பக்கம் உள்ள கிராமங்கள்ல பண்ற ஒரு சாம்பாரான பருப்பு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இந்த குழம்பு பண்றதுக்கு சாம்பார் பொடி தேவையில்லை. தென் மாவட்டத்து கிராமங்களை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வறண்ட பூமி. அங்க இந்த மாதிரி கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் விளையும் அப்படின்னாலும் அதிகமான வியாபாரம் அதெல்லாம் உள்ள வரவே இல்லை. அதனால சாம்பார் பொடி எல்லாம் இல்லாம இப்படி சமைப்பாங்க. அதுக்கு பேர் பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். இது அங்க ரொம்ப பாப்புலரானது. அது கூட கருவாடு அல்லது மீன் பொரிச்சு வச்சுட்டு சாப்பிடுவோம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் விக்கி சேவியர். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். சுரைக்காய் பருப்பு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு சுரைக்காய், அது 1/2 கிலோ இருக்குமா பார்த்து வாங்கிக்கலாம். துவரம் பருப்பு 1/2 கப். துவரம் பருப்பு ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கழுவிக்குவோம். அது கூட 2 கப் தண்ணி ஊத்திட்டு அதை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பொதுவாகவே பருப்பு சேர்த்து நம்ம என்ன சமைக்கிறோம்னாலும் நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. அதான் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு முழு பூண்டை உரிச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். அது கூட 5 நாட்டு வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கலாம். என்கிட்ட நாட்டு வெங்காயம் இல்லைங்கிறதுனால நான் பல்லாரி வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நான் லேசாக கீறி அதில் போடுறேன். மிளகாயை சிலர் முழுசாவும் போட்டுக்குவாங்க, அதுவும் போதும். 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லது. அப்படி சேர்த்தா பருப்பு சீக்கிரமா நல்லா வேகும். டிபிக்கலாக நம்ம பாரம்பரிய முறைப்படி சமைக்கணும் அப்படின்னா இது கூட ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் சேர்க்கணும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல ப்ரெஷர் குக்கர்லலாம் கிராமங்கள்லாம் சமைக்க மாட்டாங்க. இப்படி இந்த மாதிரி பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அடுப்புலேயே டைரெக்டாக வேக வைக்கும் போது. அப்போ ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக பருப்பு குக் ஆகிடும், நல்லா குழையவும் செய்யும். இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். இந்த பருப்பை நம்ம முதல்ல வேக வச்சு கூட காய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் காயும் சேர்த்து போட்டு வேக வைக்க போகிறேன். பருப்பு ஊறிட்டு இருக்கும் போதே நம்ம சுரைக்காயை தோல் நீக்கிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுரைக்காயை இந்த டாப் அண்ட் பாட்டமாக கட் பண்ணி எடுத்துட்டு தோலை நம்ம நீக்கிக்கிறோம். நான் எப்படி சுரைக்காய் கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்படி ரவுண்ட்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த தோல் எடுக்கிறங்கிற ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களோட விருப்பப்படி பண்ணிக்கலாம். சுரைக்காய் வாங்கும் போது ரொம்ப முத்தெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் இலசாக வாங்குறது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் அது கூட அதிகமாக இல்லை, அப்படி தான் இருக்கணும் அதோட கண்டிஷன். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, சுரைக்காயை நம்ம கடையில் பார்த்தோன்னே அதில் நம்ம லேசாக நகத்தை அதில் பதிச்சு பார்க்கணும். அப்போ அது இறங்குச்சு அப்படின்னா சுரைக்காய் நல்லா பிஞ்சாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தோன்னா நம்ம அந்த சுரைக்காயோட தோல்லாம் நீக்கிட்டோம். இதை 1 இன்ச் சைஸ் கியூபாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுரைக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். பருப்பை நம்ம அடுப்பில் வச்சு பண்ணுற ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு விசில் வந்தோடனே தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 10 நிமிஷம் சிறு தீயில வச்சு வேக வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம குழம்ப தாளிக்க போகிறோம். அதுக்கு சாட்டை அப்படிங்கிற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த பாத்திரம் சூடாக ஆரம்பிச்சிருக்கும். இது ஒரு வாணலி மாதிரி இப்போ ஆட் பண்ணோம். அது குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு வெடித்ததும் அது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை லேசாக பொரிய ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை எடுத்து அந்த குக்கர் பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கிறோம். அது கூட நறுக்கி வச்சிருந்த சுரைக்காயையும் சேர்த்துக்கிறோம். இனிமேல் எலக்ட்ரிக் குக்கரை சாட்டை மோட்லேருந்து நம்ம ப்ரெஷர் குக்குங்கிற மோடுக்கு மாற்ற போகிறோம். அதுக்காக அதை ஆஃப்ங்கிற பட்டன், அதை கேன்சலை அமுக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்குங்கிற பட்டனை நம்ம அமைக்கிட்டு டைம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பருப்பு வேக வைக்கும்போது புளியோ தக்காளி உப்பு இதெல்லாம் சேர்க்கலை. இப்படி பண்ணுறதுனால பருப்பு நல்லா வெந்துடும். காயும் கரெக்டான பக்குவத்திலே வெந்திருக்கும். இனிமேல் மூடியை போட்டுட்டு இந்த ப்ரெஷர் குக்கரோட வால்வ் இருக்குள்ள அதையும் வச்சு அதை கரெக்டாக சீல் பொசிஷனுக்கு மாற்றணும். சீல் பொசிஷனுங்கிறது இந்த நம்மளை விட்டு அவையாக இருக்கும். அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் கேட்ஜெட் தெரியுது இல்லையா, அந்த ரீடிங்ஸு அதை விட்டு அதாவது அந்த பக்கமாக திரும்பி இருக்கும். இனிமேல் குக்கர் நம்ம செட் பண்ணியிருந்தோம்ல அந்த டைமில் தானே ஆஃப் ஆகிடும். குக்கர் ஆஃப் ஆனோன்னு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அது இந்த நாபை நம்ம பக்கமாக திருப்பினோன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிரும். நம்ம அதை சேஃபராக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. சுரைக்காயும் தனித்தனியாக நீட்டாக வெந்திருக்கு. பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். புளியை பிசைஞ்சு அந்த சாறை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அது கூட ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கிறோம். வேக வச்ச பருப்பு கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குவேன்.
பொதுவாகவே சமையலுக்கு தூள் உப்பை விட இந்த கல் உப்பு சேர்த்துக்கும் போது ரொம்ப வாசமாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த குழம்பை லேசாக கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை கொதிக்க வச்சு இறக்க போகிறோம். மறுபடியும் நம்ம ப்ரெஷர் குக்கர் செட்டிங்கை டச் பண்ணிவிட்டு அதில் 3 நிமிஷம் செட் பண்ணிக்கிறோம். இனிமேல் மூடி போட்டு வேக வச்சுட்டா அது 3 மினிட்ஸ் அந்த டைமிங் முடிஞ்ச உடனே ஆஃப் ஆகிடும். நம்ம அடுப்பில் வச்சு பண்ணுற ப்ரெஷர் குக்கராக இருந்தால் ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த டைமிங் முடிஞ்சிருச்சு. நம்ம குக்கரை திறந்து பார்க்குறோம். நம்மளோட சுரக்காய் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நான் இந்த சுரக்காய் பருப்பு குழம்பு கூட கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு வச்சிருந்தேன், கொஞ்சம் மீன் பொரிச்சு வச்சிருந்தேன். இது ரொம்ப டேஸ்டியான காம்போவா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட வந்து உங்களை நான் பார்க்குறேன். Until then, take care. See you.